அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம கிளாஸில் 2025ஆம் ஆண்டு வந்த ஃபைனல் பேப்பர் டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். இந்த ஃபைனல் பேப்பர் டிஸ்கஷனில் பிள்ளைகள் முழுமை 50 கேள்விக்குரிய விளக்கங்களும் கலந்துரையாடப்படும். இதில் பாருங்கள் பிள்ளைகள், என்னன்னு சொன்னால் இதில் கலந்துரையாடப்படுற முழு வீடியோக்களும் உங்களுக்கு நஃப்ரிஸ் ஃபிசிக்ஸ்ன்ற யூடியூப் தளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். இதில் முதலாவது கேள்வியை பாருங்க. அதில் முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னால், பின்வரும் வனவற்றுள் எது சக்தியின் ஒரு அலகை வகை குறிப்பதில்லை? இப்போ சக்தியில ஒரு அலகுன்னு எடுத்த பிள்ளைகள் நம்மளுக்கு பொதுவாக தெரியும், சக்தியில அலகு ஜூல், இல்லைன்னு சொன்னா கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2. இது சக்தியில அலகு. எனவே பிள்ளைகள் இல்லைன்னு சொன்னா சக்தி அலகுக்கு நியூட்டன் மீட்டர்னு சொல்லலாம். நியூட்டன் மீட்டர். இப்ப இதுல நம்மளுக்கு தந்த கேள்வியில முதலாவது சக்தி அலகாக வகை குறிக்கப்படுவதில்லைன்னு சொன்னா முதலாவது கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2. இது சக்தி அலகு. இப்போ முதலாவது சரி. ரெண்டாவது வாட் செகண்ட். இந்த வாட் செகண்டை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இது ஜூல் செகண்ட் -1 இன்டு செகண்ட். எனவே செகண்டும் கேன்சல் ஆக ஜூல். எனவே இதுவும் சக்தியிட ஓர் அலகாகும். எனவே ரெண்டாவதும் சரி. மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா மூன்றாவதுல கிலோவாட் அவர். இந்த கிலோவாட் அவர்ல கிலோன்றது ஒரு முட்சேர்க்கை. இந்த முட்சேர்க்கைக்கு பதிலா 10⁻3, வாட்டுக்கு பதிலா ஜூல் செகண்ட் -1. இது மணித்தியாலயத்தை செகண்டுக்கு மாத்தினா 3600 செகண்ட். எனவே இந்த செகண்ட் -1 செகண்ட் வெட்டுப்பட்டா எஞ்சிற அலகு ஜூல். எனவே இதுவும் சக்தியிட ஒரு அலகு. நாலாவது பாத்தீங்கன்னா பிள்ளைகள், நாலாவதுல வோல்ட் அம்பியர் செகண்ட். வோல்டேஜ் வீடு அலகு, அம்பியர் மின்னோட்டத்துல செகண்ட் டைம். நீங்க எலக்ட்ரிசிட்டியில H=VIT இல்லைன்னு சொன்னா நம்மளுக்கு P = VI ஒரு சமன்பாடு இருக்கிறார். அந்த சமன்பாடுல இருந்து எடுத்தா விக்கு பதிலா பிக்கு பதிலா வலுக்கு பதிலா சக்தியின் கீழ் நேரம் போடலும். எனவே அது VI. எனவே H=VIT. எனவே இந்த VIT தார இந்த அலகும் ஒரு சக்தி அலகு. எனவே நான்காவதும் சரி. ஐந்தாவது விடையில கூலோம் வோல்ட் செகண்ட் -1. இங்க கூலோம்ன்றது ஏற்றத்தின் அலகு, வோல்டேஜ் அதே மாதிரி டைம். எனவே இது சக்தி அலகாக கருதப்படாது. நம்மளுக்கு சக்தி அலகு E=2V. புலங்கள்ல மின்புலத்துல E=2Vன்றதுதான் சக்தி அலகையே தவிர இது சக்தி. இங்க இருக்கிற QV சக்தி, கீழே நேரம், சக்தியின் கீழ் நேரம் வலு. இது வலுட அலகாக கருதப்படும். எனவே பிள்ளைகள் இந்த கேள்விக்கு முதலாவது கேள்விக்கு ஐந்தாவது விடை. ரெண்டாவது கேள்வி எடுத்தீங்கன்னா, மாணவன் ஒருவன் ஓர் எளிய ஊசலின் 10 அலைவுகளுக்கான காலத்தை அளப்பதற்கு, ஒரு எளிய ஊசல்ற 10 அலைவுகளுக்கான காலத்தை அளப்பதற்கு, அப்ப அலைவுகள்ற எண்ணிக்கை பிள்ளைகள் 10. ஏன் நாங்க ஊசல்கள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட அளவீடுகள் எடுத்து செய்யணும் என்றா, ஒரு அளவீடுகள் எடுக்கல நிறுத்தற்கடிகாரத்துல இழிவெண்ணிக்க தசமொன்று. எனவே ஒரு அலைவுக்கான நேரத்தை எடுத்து காணும் சந்தர்ப்பத்துல சதவீத வலு 1% விட அதிகமா வரல. அப்படி சதவீத வலு 1% விட அதிகமாக காணப்பட்டா அங்க நம்ம பெற வாசிப்புகள் திருத்தமான வாசிப்புகளாக அமையாது. எனவே சதவீத வலுவை 1% விட குறைவாக ஏற்படுத்துறதுக்காக வேண்டி நிறைய அலைவுகள் எடுக்க வேண்டி வரும். அந்த வகையில இங்க இவங்க எடுத்த அலைவுகள் 10. அதே மாதிரி ஒரு நிறுத்தற்கடிகாரத்தை பயன்படுத்தி அவங்க பெற்ற வாசிப்பு 20 செகண்ட்.
எனவே 10 அலைவு, ஒரு அலைவுக்கான நேரம் 2 செகண்ட். இந்நிறுத்தற் கடிகாரத்தின் இழிவெண்ணிக்கை தசம் 1 செகண்ட் எனின் ஆவர்த்தன காலத்தின் சதவீத வலு நமக்கு தெரியும். சதவீத வலுக்கு சமன்பாடு எல்சிக்கு கீழே வாசிப்பு தர 100%, எல்சின்றது இழிவெண்ணிக்க தசம் 1 செகண்ட், வாசிப்பு 20 செகண்ட் தர 100. எனவே இதை சுருக்கணும் என்றால் 0.5%. எனவே ஆன்சர் மூன்றாவது விடை. மூன்றாவது கேள்வியை பாருங்க. மூன்றாவது கேள்வி என்னன்னு சொன்னா, ஒரு வில் திணிவு தொகுதி. வில் திணிவு தொகுதின்னு சொன்னாலே ஒரு விச்சுருள். இந்த விச்சுருளுக்கு ஒரு வில் மாறிலி காணப்படுவர். அது கே. விச்சுருள்ற தொங்குற திணிவு எம் என்று சொன்னா, இந்த இடத்துல இந்த விச்சுருள்ற அலைவு காலத்துல சமன்பாடு பிள்ளைகள் டி சமன் 2π வர்க்க மூலம் எம்மின் கீழ் கே ஆல தரப்படும். இதே விச்சுருள் ஒரு எம் திணிவு தொங்க விடப்படுது விச்சுருள்ற வில்மார்லிக்கே. ஆனா விச்சுருளுக்கும் ஒரு திணிவு காணப்படுறார், அது எம் நோட் எடுத்தா இங்க லேசான விச்சுருள், இங்க திணிவுடைய விச்சுருள். எனவே இங்க டி சமன் 2π வர்க்க மூலம் எம் பிளஸ் எம் நோட் பை 3 கீழ் கே ஆல தரப்படும். இது வில் மாறிலியில் உள்ள விஷயம். அதே மாதிரி பிள்ளைகள் ஒரு வில் மாறிலிய ஒரு வில்ல தந்தா, இந்த வில்ற வில் மாறிலி கேன்னு சொன்னா, இந்த வில்ல 3 துண்டாக இப்படி வெட்டுற சந்தர்ப்பத்துல, இப்படி 3 துண்டாக வெட்டுற சந்தர்ப்பத்துல இந்த வில் 3ஆக வெட்டப்படுதுண்டா, அதுல வில் மாறிலி வெட்டப்படுற மடங்கு எத்தனையோ 3 மடங்கால வெட்டப்படுற, 3ஆல வெட்டப்படுறதால 3 பகுதிகளாக வெட்டப்படுறதால வில் மாறிலி 3 மடங்காக அதிகரிக்கும். வெட்டப்படாம இந்த வில்ற நீளம் 2 மடங்காக்கப்பட்டா இந்த வில் மாறிலி 2 மடங்கால குறையும். எனவே k/2 ஆக வரும். இங்க வெட்டப்படுறதால வில் மாறிலி எத்தனை பகுதியாக வெட்டப்படுதோ அத்தனை பகுதியால அதிகரிக்கும். 3 பகுதியாக வெட்டப்பட்டா இது 3k. இதுவே இந்த வில் 10 பகுதியாக வெட்டப்பட்டா ஒரு ஆள்ற வில் மாறிலி 10k ஆக காணப்படும். இது வெட்டப்படுற சந்தர்ப்பத்துல. எனவே இந்த கேள்வியில நமக்கு ஒரு வில் திணிவு தொகுதி ஆவர்த்தன காலம் t உடன் அலைகின்றது. ஒரு வில் திணிவு தொகுதி ஆவர்த்தன காலம் t உடன் அலைகின்றது. இந்த வில் திணிவு தொகுதி ஆவர்த்தன காலம் t உடன் அலைகிறது. அப்ப இவர் ஆவர்த்தன காலம் t சமன் 2π வர்க்க மூலம் m ஓகே. தொடர்ந்து சொல்றாங்க, வில்லின் நீளம் அரைவாசியாக்கப்பட்டு, இப்ப அந்த வில்லிட நீளம் அரைவாசியாக்கப்பட்டு, எனவே இது அரைவாசியாக்கப்படுதுன்னா 2ஆக வெட்டப்படுது. ஒருவர் வில் மாறிலி 2k ஆகும். இதுல அரைவாசியாக ஆக்கப்பட்டு திணிவு அதன் தொடக்க திணிவின் அரைவாசிக்கு குறைக்கப்பட்டால், தொடக்க திணிவு m, இப்ப m/2 குறைக்கப்பட்டால் புதிய ஆவர்த்தன காலம், நமக்கு புதிய ஆவர்த்தன காலம் t1 எடுத்தா அது 2π வர்க்க மூலம் m/2க்கு கீழே 2k. எனவே t1 சமன் 2π வர்க்க மூலம் m இன் கீழ் 4k. இவருக்கு பதிலாக டீன்னு போடலும், அந்த டீயை போடலும். எனவே t1 சமன் t இன் கீழ் வர்க்க மூலத்துக்குள்ள 4 வெளியே வந்தா 2. எனவே முதலாவது விடை. நான்காவது கேள்வி, ஓர்
இலையில் எதிர் திசைகளில் செல்லும் இரு சர்வசம குறுக்கலைகள் மீப்பொருந்தி, சர்வசமனான குறுக்கலைகள் மீப்பொருந்தித்தான் யாரை உருவாக்கும்னா நின்ற அலைகள். பொதுவாக அலைகள்ற இயல்புகள்னு சொல்லி படிச்சிருப்பீங்க பிள்ளைகள். அலைகள்ற இயல்புகள்ல தெரிப்பு, முறிவு, கோணல், அதே மாதிரி மேற்பொருந்துகை. இந்த மூன்றுலையும் மேற்பொருந்துகையில 3 விதமான தோற்றப்பாடுகள் நிகழும். ஒன்று அடிப்பு, இரண்டாவது தலையீடு, மூன்றாவது நின்ற அலை. மூன்றாவது இதுல பிள்ளைகள் இது பொதுவா அலைகளுக்குரிய இயல்பு. இதுக்கு மேலதிகமாக இது குறுக்கலை, நெட்டாங்கலை, சக்தி. பொதுவா அலைகளை நம்ம எப்படி பிரிப்போம்னு சொன்னா, அலைகள் செல்ற திசைகள், அதாவது அலை செல்ற திசையில துணிக்கைகள் அதிர்றத்தை வச்சு நெட்டாங்கலைண்டும், அலை செல்ற திசைக்கு செங்குத்தாக துணிக்கைகள் அதிர்றத்தை வச்சு குறுக்கலைன்னும் பிரிப்போம். அதே மாதிரி அலைகளுக்கு ஊடகம் தேவை என்றா பொறிமுறை அலை என்றும், ஊடகம் தேவையில்லைன்னு சொன்னா மின்காந்த அலை என்றும். அதே மாதிரி அலைகள்ல சக்தி ஊடுகடத்தப்பட்ட விருத்தி அலைனும், சக்தி ஊடுகடத்தப்படலைன்னு சொன்னா நின்ற அலைனும் பிரிப்போம். இப்ப இதுல எல்லா விதமான அலைகளுக்கும் பொதுவான இயல்புதான் இவர் எக்ஸ்ட்ராவா முனைவாக்கம். இந்த முனைவாக்கம்ன்றது யாருக்கு மட்டும் பொருத்தமான ஒருவர்டா? குறுக்கலைக்கு மட்டும் பொருத்தமான ஒருவர். முனைவாக்கம்னு சொன்னா என்னன்னு சொன்னா, செறிவு கூடிய அலைகள், இப்படி செறிவு கூடிய அலைகள் செறிவு குறைந்த அலைகளாக மாறுகிற தோற்றப்பாடுதான் முனைவாக்கம். செறிவு கூடிய அலைகள் செறிவு குறைந்த அலைகளாக மாற்றப்படுகிற ஒரு தோற்றப்பாடு முனைவாக்கம். அதே மாதிரி ஒரு அலை கூறிய முனைகளுக்கு கூடாக செல்லக்கள் அங்கே ஏற்படுற தோற்றப்பாடு கோணல்னு சொல்லுவோம். அப்ப இங்க நமக்கு குறுக்கலை மாத்திரம்தான் முனைவாக்கத்துக்கு உட்படும். இந்த இடத்துல நின்ற அலையை ஆக்குதான், மீ பொருந்துகை அடைந்து நின்ற அலையை உருவாக்குதான். அப்படி நின்ற அலையை உருவாக்கல அங்க அடுத்தடுத்த கணுக்களுக்கு இடைப்பட்ட தூரம் 12 சென்டிமீட்டர் சொல்றாங்க. அடுத்தடுத்த கணுக்களுக்கு இடைப்பட்ட தூரம்னு சொன்னா ஒரு நின்ற அலையில இதுதான் அடுத்தடுத்த கணுக்களுக்கு இடைப்பட்ட தூரம். இது தெரியும் நம்மளுக்கு λ/2. இது சேர்ந்து வார நின்ற அலைக்கும் λ/2 தான் இருப்பார். தனியான அலையா இருந்தாலும் இது λ/2 தான் இருப்பார். எனவே இந்த அடுத்தடுத்த கணுக்களுக்கு இடைப்பட்ட தூரம் 12 சென்டிமீட்டர் சொன்னா இங்கேயே உருவாக்கப்படுற அலை நீளம் 24 சென்டிமீட்டர். எனவே 4வது விடை. ஐந்தாவது கேள்வி பிள்ளைகள். ஐந்தாவது கேள்வியில கிடையுடன் கோணம் தீட்டாவில் தொடக்க வேகம் யூவுடன் ஒரு பொருள் எரியப்படுகிறது. கிடையோட ஒரு யூவோட ஒரு தீட்டா கோணத்தோட ஒரு பொருள் எரியப்படுதுன்னு சொன்ன பிள்ளைகள், இந்த பொருள் எரியப்பட்ட பொருள் படிப்படியா போய் மறுபடியும் நிலத்தை அடைவர். இப்படி நிலத்தை அடைகிற சந்தர்ப்பத்துல இந்த பொருளுக்கு கிடையா ஒரு கிடைக்கூறு வேகத்துல அது யூ காஸ் தீட்டா, வேகத்திர நிலை கூறு அது யூ சைன் தீட்டா. இந்த பொருள் அப்படியோ அதி உச்ச உயரத்துக்கு வருமா இருந்தா அதி உச்ச உயரத்துல நிலை குத்து வேகம் 0. அதே மாதிரி கிடை வேகம் எரிய இயக்கத்துல மாற்றம் அடையாது. என கிடையா எந்தவித ஆர்முடுகளும் காணப்படாது. ஆனா இங்குள்ள வேகத்தை விட இங்குள்ள வேகம் குறைவா இருப்பார். காரணம் இங்க ஒரு நிலை குத்து வேகம் கிடை வேகம் இருப்பார். எனவே ரெண்டிட விலையிலும் ஒண்ணு வரும். இங்க நிலை குத்து வேகம் இல்ல, எனவே யூ காஸ் தீட்டா மட்டும். இங்க உள்ள விலையில் வேகம் இது மாத்திரம். இங்க கிடையா வேகம் மாற்றம் அடையாது. கிடையா நம்ம எந்த புள்ளியில எடுத்தாலும் யூ காஸ் தீட்டா. ஆனா நிலை குத்து வேகங்கள் மாற்றம் அடையும். ஏனென்றா
நிலைக்குத்தா மேல் நோக்கி போகல பொருளுக்கு கீழ் நோக்கி ஒரு எதிர்ப்பு விசை ஈர்ப்பு விசை தொழிற்படும். எனவே செகண்டுக்கு செகண்ட் 10 ms - 2 அது குறைவடையும். கீழ் நோக்கி வார சந்தர்ப்பத்துல செகண்டுக்கு செகண்ட் 10 ms - 2 வேகம் அதிகரிக்கும். எனவே இங்க உள்ள வேகமும் மேல போற புள்ளிகள்ல உள்ள வேகமும் சமனாக காணப்படாது. அதே மாதிரி கீழே வார புள்ளிகள்ல ஒவ்வொரு புள்ளியிலையும் சமனாக காணப்படாது. அடுத்தது, இந்த பொருள் மேல போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி இங்க ஒரு புவியீர்ப்பு ஆரமுடுகள் தொழிற்படுவர். அது எப்பவுமே நிலைக்குத்தாக கீழ் நோக்கி. இதுல உங்களுக்கு பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ கூற்று, இயக்கம் பூராகவும் பொருளின் இயக்கப்பாட்டு சக்தி மாறிலியாக உள்ளது. மொத்த சக்தி மாறிலி என்றால் சரி பிள்ளைகள், ஆனா இயக்க சக்தி மாறிலி என்றால் பிள்ளை. ஏன்னு சொன்னா இந்த இடத்துல பொருளுக்கு வேக மாத்திரம் இருக்கிறதால இதை நான் அழுத்த சக்தி மட்டமா எடுத்தா, இந்த கிடைமட்டத்தை நான் அழுத்த சக்தி மட்டமா எடுத்தா இந்த இடத்துல ஒரு வேகம் மாத்திரம் காணப்படுறதால இவருக்கு மொத்த சக்தி இயக்க சக்தி. ஆனா படிப்படியா இவர் மேல் நோக்கி போக போக வேகம் குறையும். அதுக்கேத்த மாதிரி இங்க உயரங்கள் அதிகரிப்பார். எனவே உயரங்கள் அதிகரிக்கிறதால அங்க ஒரு அழுத்த சக்தி உருவாகும். அந்த அழுத்த சக்தி இங்க உள்ள இயக்க சக்தியில இங்க உள்ள இயக்க சக்தி படிப்படியா குறைவதன் காரணமாத்தான் இங்க அழுத்த சக்தியில ஒரு அதிகரிப்பு ஏற்படுது. எனவே இயக்கம் பூராக மொத்த சக்தி மாறிலியே தவிர என புறவிசைகள் தொழிற்படாத சந்தர்ப்பத்துல மொத்த சக்தி கட்டாயம் மாறிலி, மொத்த சக்தி மாறிலியே தவிர இயக்க சக்தி மாறிலியாக காணப்படாது. எனவே ஏ கூற்று. பி கூற்று எடுத்தீங்கன்னா பிள்ளைகள், பி கூற்றுல செல்லும் பாதையின் அதி உயர் புள்ளியில் பொருளின் வேகம் 0, அதி உயர் புள்ளியில பொருளின் நிலைக்குத்து வேகம் 0மே தவிர இடையா ஒரு வேகம் காணப்படுவார். எனவே பொருளின் வேகம் 0 என்றால் கூற்று பிழை, நிலைக்குத்து வேகம் 0 என்றால் கூற்று சரி. சி கூற்று, இயக்கம் பூராகவும் பொருளின் ஆர்முடுகள் மாறிலியாகும். பொருள் மேல் நோக்கி இயங்குற சந்தர்ப்பத்திலையும் ஆர்முடுகள் கீழ் நோக்கித்தான், பொருள் கீழ் நோக்கி இயங்குற சந்தர்ப்பத்திலையும் ஆர்முடுகள் கீழ் நோக்கித்தான். எனவே ஈர்ப்பின் கீழ் இயங்குற சந்தர்ப்பத்தால பொருள்ற ஆர்முடுகள்ல மாற்றம் ஏற்படாது. எனவே பிள்ளைகள் சி கூற்று சரி. சி கூற்று சரி என்ன பிள்ளைகள்? மூன்றாவது விடை.